பயப்படாத. நீ என்ன நம்பி வந்திருக்க. என் உயிரே போனாலும் உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். ராஜேஷா? அவர் அன்னைக்கே இறந்துட்டாரே. அவர் அன்னைக்கே இறந்துட்டாரே. அவர் அன்னைக்கே இறந்துட்டாரே. என்னம்மா சமையல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சதுமா. சரி. என்னடி இவ்ளோ நல்லா சமைச்சிருக்க? இத சாப்பிட்டு நான் எப்படி உன் சமையல குறை சொல்லி திட்டுறது? என்னம்மா செய்யறது, வழக்கம் போல சமைச்சிட்டேன். பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி திட்டு. ஆஹா, அதெல்லாம் நல்லா இருக்காது. ஒரு நிமிஷம் இரு. இரு, நான் உப்பள்ளி போட்டுறேன். ஐயோ, என்னம்மா பண்ற? உப்பெல்லாம் போடாத. அப்பா எல்லாரும் வேற சாப்பிடணும்ல. தயவு செஞ்சு சாப்பாட்டை கெடுத்துறாதம்மா. நம்ம என்ன டிராமா தானே பண்ண போறோம். அதுக்கு எதுக்கு லாஜிக் எல்லாம் பாத்துட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு நீ திட்டு, நானும் அதுக்கு ஏத்த மாதிரி சமாளிச்சுக்கிறேன். சரி. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் உன் புருஷனை விட்டு விலகியே இருக்க? ஒன்னதான் கேக்குறேன் துளசி. அவன் பக்கத்துல உட்காரு. என்ன இன்னும் நீ அவனை கண்டு பயப்படுறியா? ஆம்பளைக்கு பொம்பளை மரியாதை தான் கொடுக்கணும், பயப்படலாம் கூடாது. சரியா? இப்படி எடுத்து வைக்கிறேன். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். இந்த அப்பளத்தை மட்டும் எடுத்துட்டு போ. சரி, கொடு. மதனி, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். ஏய், இல்ல நீ உட்காரு. நீ புது பொண்ணு, நான் பரிமாறுறேன். மாப்பிளையும் பொண்ணும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க. என் மருமக பரிமாறுவா. உட்காரு. இவ்ளோ பேரும் இப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல மாமா. நீங்க பாட்டி எல்லாம் ஊருக்கு போகாதீங்க, இங்கேயே இருங்க. இருக்கலாமா, இருக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. லதா, என்னடி சமைச்சிருக்க? நீ எவ்வளவு நல்லா சமைக்கிற. வாய்க்கு ருசியா உனக்கு சமைக்க தெரியாதா? எல்லாம் மண்ணு மாதிரி இருக்கு. எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன தாயி, சாப்பாடு நல்லா தானே இருக்கு. எதுக்கு பாப்பாவை பேசுற? இவ எப்பவுமே இப்படிதானே, தண்டத்துக்கு தானே சமைப்பா. எதையுமே சாப்பிடணுமேன்றதுக்காக தான் சாப்பிட வேண்டியிருக்கு. என்னம்மா, எனக்கு தெரிஞ்சதானமா என்னால சமைக்க முடியும். அவ்வளவுதாம்மா எனக்கு தெரியும். இன்னும் எப்பதான் நீ சமையல கத்துக்க போறியோ? எனக்கே இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன விட்டிருந்தா கூட நான் நல்லா சமைச்சிருந்திருப்பேன். இனிமே கிச்சன்ல போய் நின்னுக்கிட்டு அதை சமைக்கிறேன் இதை சமைக்கிறேன்னு சொல்லி எதையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நல்லா தானமா இருக்கு. உனக்கு டேஸ்ட் இல்ல போல் இருக்கு.
உனக்கு தேவையான உப்போ காரமோ போட்டு சாப்பிட. அதுக்கு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னது நான் கத்திக்கிட்டு இருக்கேனா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எப்படி சமைக்கணும், வந்தவங்களை எப்படி கவனிக்கணும்னு கூட தெரிய வேண்டாமா? அவங்க எல்லாரும் சமாளிச்சுட்டு சாப்பிடுறாங்க. அவங்க எதுவும் சொல்லாம சாப்பிடுறாங்கன்னா அவங்க ருசி இல்லைன்னு எப்படிங்க சொல்லுவாங்க? வந்தவங்களுக்கு நல்லபடியா நம்ம சமைச்சு போட வேண்டாமா? தாயே, சாப்பாடு நல்லாதான் தாய் இருக்கு. நாங்க எதுவும் குறை சொல்லலையேத்தா. அம்மா, நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? இவ தான் நல்லா சமைச்சிருக்கணும். அம்மா, நான் இனிமே நல்லா சமைக்கிறேம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா தாயி, நம்ம துளசி பிரமாதமா சமைப்பா. அப்படியா? நெசமாதான் சொல்லுதே தாயி. துளசி சமைச்சான்னா ஊரே கேட்டு வாங்கி சாப்பிடும். அம்புட்டு பிரமாதமா சமைப்பா. ஆனா ஆத்தா தான் அவளை சமையல் கட்டுக்குள்ளே விடாது. எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஆத்தாவே செஞ்சிரும். அவ எதுக்குப்பா நம்ம வீட்ல கஷ்டப்படணும்? அதே எல்லாத்தையும் நானே செய்தேன். துளசி, நீ நல்லா சமைப்பியா? ம். நல்லா சமைக்கலாம் கத்துட்டு இருக்கியா நீ? ஐயோ, நான் தான் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போலல. இந்த மாதிரி வீட்டு வேலை தான் செய்வேன். அதனால இந்த வேலையில சூப்பரா செய்வேன். அப்போ நாளைக்கு நம்ம வீட்ல நீ சமைக்கிறியா? ஆ, நானே எல்லாருக்கும் சமைக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ம். அப்ப நாளைக்கு என் மருமக தான் சமைக்கிறா. ம். ஏமா, மருமக சமைக்கிறாளா? அவ என்ன இந்த வீட்டுக்கு வேலை செய்யறவளா வந்திருக்கா சமைச்சு போடுறதுக்கு? அவ இந்த வீட்டுக்கு வாழறதுக்கு வந்திருக்கா. இந்த வீட்டை ஆள வந்திருக்கா. இல்லை சிதம்பரம், வீட்டுக்கு வாழ வந்தாலும் ஆள வந்தாலும் வீட்டுக்கு மருமகளா வந்தா சமைக்க தானே செய்யணும். துளசி, பா. நாளைக்கு எல்லாருக்கும் நீ தான் சமைக்கணும். ம், சரிப்பா. ஏன் மருமகளா நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன், அவ இந்த வீட்டுல எந்த வேலையும் பார்க்க கூடாது. அவ மகாராணி மாதிரி இந்த வீட்டுல இருக்கணும். டேய், வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு சமைக்கிறதுக்கு, ஊட்ட பாத்துக்கிறதுக்குன்னு அதுக்கு தானே மருமகளா கூட்டு வந்திருக்க.